தூக்கம் வரல, தூக்கமே வரமாட்டேங்குது. நானும் முயற்சி பண்ணுறேன், தூங்கினே கண்ணை மூடினே தூங்குவேன், தூக்கமே வரல. சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் போயிடுச்சு சாப்பாடு சாப்பிடாமலையே. நாளைக்கு 4ஆவது நாள். என்னால் சாப்பிடாம வேலை செய்ய முடியுமா, இல்லை மயங்கி கீழே உள்ள பார்க்கலாம். ஏன்னா வெக்கத்தை விட்டு சுயமரியாதை விட்டு எல்லார்கிட்ட நான் காசு கேட்டுன்னு தான் இருக்கிறேன். ஏன்பா நான் சாப்பிடல, சாப்பாடுக்கு காசு இல்லை, தயவு செய்து கொடுங்கன்னு சொல்லி யாரும் தர மாதிரி தெரியல. யார்கிட்ட கேட்க முடியும்? அதனால்தான் வந்து நேரம் இறைவன்கிட்ட மட்டும்தான் கேட்கணும், வேறு யார்கிட்டையும் நான் கேட்க கொடுக்குன்னு சொல்லி இன்னைக்கு நான் எப்பவுமே இது மாதிரி தான் முடிவு பண்ணுறதே. நான் இன்னைக்கு வந்து முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன தான் கஷ்டம்னாலும், எந்த மாதிரி கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன வாங்கணும்னு சொல்லி இருந்தாலும் சரி, என்ன வாங்கக்கூடாதுன்னு இருந்தாலும் சரி, வெறும் இறைவன்கிட்ட மட்டும்தான் கேட்கணும், வேறு யாருக்கிட்டேயும் கேட்கக்கூடாது நான். ஏன்னா அவங்க தேவைக்கு என்ன வச்சுக்கிறாங்களா எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. வெறும் வேலை செஞ்சால் மட்டும் போதும், சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்களா, இல்லை நான் அப்படின்னு நினைக்கிட்டேன், நான் அது மாதிரி நினைக்கிறது தப்பா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது எனக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா. வேலை செஞ்சிடுவேன் நான், ஆனால் தூக்கம் தான் வர மாட்டேங்குது எனக்கு. அவங்ககிட்ட சொல்லுவா முடியும், நான் 3ஆவது நாள் தாண்டிட்டேன்ப்பா, நான் சாப்பிடாம யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும் சொல்லுங்கள்? ஏன் இந்த மாதிரி வீடியோ போடுற யூடியூப்பில் வேறு கேட்குறது என்ன? இது யார்கிட்ட நான் சொல்ல முடியும்? என்னவோ எனக்கு தூக்கம் வரல, அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்லி என்னோடய யூடியூப் சேனலில் நான் போடுறேன். உங்களுக்கு தேவை இஷ்டம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா தள்ளிட்டு போயினே இருங்க. ஷேர், கமெண்ட், லைக். எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த மாதிரி சூழ்நிலை நான் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு நான் நன்றியை செலுத்துவேன். எப்படி இருக்குது தெரியுமா? 3ஆவது நாள் அப்படியே கிருன்னு சுத்தம், அப்படியே வந்து போவோம். இந்த நொடியில் அப்படியே கிருன்னு சுத்தம் தலை, வேலை செய்யும்போது கரெக்டாக. படுத்துனே இருந்தால் தூக்கம் வராது, ஆனால் நம்மளுக்கு மயக்கம் வர்றது வந்து கரெக்டாக எடுத்து காமிக்கும். ஒரு செகண்டில் அப்படியே மயக்கம் வரும், அப்படியே நம்ம ஒரு மாதிரி ஆகிடும் அந்த நேரத்தில். எனக்கு சொல்லுவ முடியும், யார்கிட்ட பேச நான் சொல்ல முடியும்? நான் பட்னியாக இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க சொல்லுங்கள். சரி, என்னோடய எதிரியாவது இந்த வீடியோ பார்த்து சந்தோஷம் ஆகிடுவேன். இல்லை, நான் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க என் வீடியோ இது மாதிரி பார்க்குறதுக்குன்னு. அவங்களுக்கு சந்தோஷம் வரலாம், அவங்க வந்து ஷேர், கமெண்ட், லைக் பண்ணலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ நான் கஷ்டத்தில் இருக்கும்போது யார் என்னென்ன செஞ்சாங்கன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்குது. கண்டிப்பாக இதே நிலைமையில எனக்கு இறைவன் வைக்க மாட்டேன், அது தெரியும் எனக்கு. சரியா? அப்போது நான் குத்தி காமிக்க மாட்டேன். கண்டிப்பாக நீங்களே உணர்வீங்க. சரிங்களா? நீங்களே கண்டிப்பாக இறைவன் பதில் சொல்லுங்கள். சரிங்களா?
பசி தூக்கம் வரல, மயக்கம் வர மாதிரி இருக்குது. யார்கிட்ட போய் கேட்குறது? யார்கிட்ட கேட்டால் சாப்பாடை வாங்கி கொடுப்பாங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு, சரிங்களா? ஒரு வயிறு எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியே அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்குது வயிறு. அந்த நேரத்தில் வரைக்கும் எத்தனை தரான் எனக்கு. சாப்பிட்ணுன்னு சொல்லி தான் ரூமில் எனக்கு வாங்கி கொடுக்குறாங்க. வர்க்கி எத்தனை வந்துக்கிறான். ஓ, நான் சொல்லிட்டுப்பா, வயிறு வந்து சனிக்கிழமை காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கிறேன் நான். அந்த நேரத்தில் இந்த மாதிரி வர்க்கி ஐட்டம், ரக்ஸ் ஐட்டம் எத்தனை வந்து கொடுத்தேன்னாக்கா நான் என்னால் எப்படி சாப்பிட முடியும்? ஏன்னா வயிறு வந்து ரொம்ப காஞ்சி இருக்குது. இந்த நேரத்தில் லிக்விட் ஐட்டமோ இல்லை சாம்பார் சாதம் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்லையா, அந்த ரக்ஸ் எத்தனை வர்க்கி எத்தனைன்னு தரான். நான் எப்படி என்னால் எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிடுன்னு சொல்கிறான். மன்னிச்சுக்குப்பா, என்னால் சாப்பிட முடியாது, என்னை தப்பாக நினைக்காத சொல்லிட்டேன் நான். ஏன்னா என்ன கொடுத்தாலும் சாப்பாடு பொருள் யார் கொடுத்தாலும் சரி, எந்த இடத்துல வச்சியில் கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் சரி, அது அந்த சாப்பாடு என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி வாங்கி பிஸ்மில்லா அலா பரக்கத்துல்லா முதல்ல சாப்பிட்டுடுவேன். ஏன்னா சாப்பாடு கொடுக்கறது இறைவன், மனுஷன் கிடையாது, சரியா? அதனால் எதிரியே கொடுத்தாலும் நான் வாங்கி சாப்பிட்டுடுவேன். பிஸ்மில்லா அலா பரக்கத்துல்லா, அவ்வளோதான். நான் எதிரி கொடுக்குறானே வாங்கி வச்சுக்கின்னு அவன் போயிட்டு அப்புறமா வேறு யாருக்காவது கொடுத்துடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நான் செய்ய மாட்டேன் கண்டிப்பாக. நான் பிஸ்மில்லா அலா பரக்கத்துல்லான்னு சொல்லி நான் சாப்பிட்டுடுவேன். அவன் எதிரியாக இருந்தாலும் சாப்பாடு கொடுக்குறவன் யார்? இறைவன் தான் சாப்பாடு கொடுக்குறான். அந்த நேரத்தில் சாப்பாடுக்கு சாப்பிட்டுக்கணும். பிஸ்மில்லா அலா பரக்கத்துல்லான்னு சொல்லி சாப்பிட்டுடணும், அவ்வளோதான். ஐயோ, நான் பட்னி ஆகிறேன், தூக்கம் வரல. அதுக்கு ஏற்ற ஒரு சுச்சுவேஷன் பாட்டு பக்கத்தில் ஓடிட்டு இருக்குது, பயங்கரமாக இருக்குது. போய் பார்க்கலாம் அண்ணன் என்ன செஞ்சு நிற்கிறாருன்னு. இன்று என்னை யாரும் பார்க்கல, நாளை உலகம் பார்க்கிறான். நிழலில் இருந்த நாளை வலிக்கவா மாறுவள்? என் காந்தியெல்லாம் என் பக்திகாரமின் உடையில் எனக்காய் எல்லாம் என் சரித்திரக்கே. நல்லா கேட்டுக்கோ, சத்தம் வந்துச்சு. நல்லா கேட்டுக்கோ, சத்தம் வந்துச்சா? எனக்கு ஏற்ற பாடல் கேட்டிங்களா? 4வது நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எட்டின்னு போயிடணும். வேலை செய்கிற இடத்துல மயங்கி உள்ளக்கூடாது. அந்த மயங்கி உள்ளாமல் இறைவன் என்னை பாதுகாக்கணும். ஏன்னா அசிங்கமாயிடும். ஏன்னா சாப்பிடாம பட்னியாக இருந்து மயங்கி விட்டானே சொல்லி ஒரு பேச்சு வரக்கூடாது கம்பெனியில் எனக்கு. ஏன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும். அந்த மாதிரி நிலைமை எனக்கு இறைவன் வர வைக்கக்கூடாது. துவா செஞ்சீங்க, சரிங்களா? மேம் முடியலைங்க என்னால். யாருக்கிட்ட எல்லாம்
அழுலாமான்னு முடியல.